சார் உங்கள் நேம் சார், உங்கள் பேருங்க சார்? முகமது அலி. எப்போ கால் பண்ணியிருக்கீங்க? என்ன இஷ்யூக்காக நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்க? இல்லை சார், ஊபரில் இப்போ ஆட்டோ கிலோமீட்டர் எவ்வளோ சார் தரீங்க? டவுட்டு தான் சார் கேட்டேன். சார் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் எப்போ எடுத்த ட்ரிப்பில் உங்களுக்கு அமௌண்ட் எடுத்து கம்மி வந்திருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா செக் பண்ணிவிட்டு. இல்லை 22 கிலோமீட்டர் காட்டுது சார், 270 ரூபா வருதுங்களா? அப்போனா எவ்வளோ கிலோமீட்டர் தரீங்க சார்? ஒன்ஸ் நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு ட்ரிப்பு நீங்கள் இன்னைக்கு எடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க 3:10 போல் 15.8 கிலோமீட்டர் சார் இந்த ட்ரிப்பு நீங்கள் போயிருக்கீங்க. இந்த ட்ரிப்பு ரைடர் உங்களுக்கு பிக்கப் பண்ணுறது எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கேகே நகரில் கொடுத்து ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா செம்பாக்கம் வரைக்கும் நீங்கள் போயிருக்கீங்க. இந்த ட்ரிப்பில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரைடர் கிட்ட மொத்தமாக உங்களுடைய ஏர்னிங்ஸ் எடுத்து 227 ரூபான்றது உங்களுக்கு வந்து இருக்கணும். ரைடர் கிட்ட இருந்து 216 ரூபா உங்களை வாங்க சொல்லியிருக்காங்க. மீதி அமௌண்ட் 11 ரூபான்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய வேலெட்டில் யூபர்லேருந்து உங்களுக்கு ஆட் என்ட்ரு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ யூபரில் உங்களுக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிலோமீட்டர் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அப்டேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க சார். எப்படி சார்? நீங்கள் எடுக்கிற ட்ரிப்பை பொறுத்து தான் உங்களுக்கு அமௌண்ட் எடுத்து ஆட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 8 ரூபாயிலேருந்து 8 ரூபாய் எப்படி சார் வரும்? ஒரு ஆட்டோக்கு வந்து 8 ரூபாய் எப்படி சார் வரும்? பைக்குக்கு எவ்வளோ சார் தரீங்க? ஊபர் பைக்குக்கு சார் பைக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் எது சார்? 6 ரூபாங்க சார். பைக்குக்கு 6 ரூபா தரீங்களா? எஸ் சார். சரி, பைக்குக்கு 6 ரூபானா அப்போ ஆட்டோ 8 ரூபா ஓகேவா? பைக்கு 1 லட்ச ரூபா, ஆட்டோ 3.5 லட்ச ரூபா சார். அதுக்கு ஒத்த வருமா சார்? சாருக்கு நாங்கள் ஆல்ரெடி எங்கள் செல்லுங்க நாங்கள் கன்சல்டிங்க்கு நாங்கள் அப்டேட் நாங்கள் கொடுத்துருக்காங்க சார். இன்னும் சென்ட்ரலைஸ் டீம்லேருந்து எங்களுக்கு அப்டேட் வரல. வந்ததுனாக்கா நாங்கள் உங்களுக்கு அப்டேட் வரலன்றது ஓகே. எங்களுக்கு எப்படி வருமானம் வரும்ன்றது பார்க்க மாட்டீங்களா? 22 கிலோ நேற்று அப்படி தான் வந்து 56 கிலோமீட்டருக்கு வந்து 550 ரூபா காட்டுறீங்க கஸ்டமருக்கு. அப்படி நாங்கள் எப்படி சார் ஓட்டுறது சொல்லுங்களேன்? ஒரு நியாயம் வேண்டாமா? 1ஆம் தேதியிலேருந்து ரேட்டு ஏற எல்லாமே போராடிட்டு இருக்கோம். ரேட்டு எல்லாம் ஏற்றுறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிலோமீட்டருக்கு 18 ரூபான்னு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் 8லேருந்து 18 எங்கே சார்? சாத்தியமே இல்லையா சார்? பிறந்த குழந்தைக்கும் 25 வயசு குழந்தைக்கும் ஒரே ட்ரெஸ் போட முடியுமா? அதுக்கு அந்த ட்ரெஸ்ஸு தான் போட முடியும். அதுக்கு அந்த சாப்பாடு தான் சார் ஊட்ட முடியும். நீங்கள் எங்கே சம்மந்தமே இல்லாமல் இங்கேருந்து அங்கே தூக்குறீங்களே சார்? சார் இது எங்கள் சைட்லேருந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு இது சென்ட்ரலைஸ் டீம்லேருந்து யூபர்லேருந்து உங்களுக்கு அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக தான் அங்கே எங்கள் சைட்லேருந்து அந்த டீமுக்கு நாங்கள் ஆல்ரெடி எஸ்கலேஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம். இன்னும் எங்களுக்கு அப்டேட் வரல. நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்க, பண்ணாமல் போங்க, அது உங்கள் விருப்பம். அது வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறது ஒன்று தான். ஒரு கிலோமீட்டராக ஃபிக்ஸ் பண்ணுறேங்க. கிலோமீட்டருக்காக ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனை இருக்காது. இப்போ நீங்கள் கொடுக்குறீங்கன்றீங்க. நான் கஸ்டமர்கிட்ட கேட்காம யாருமே கிடையாது. எல்லாருமே வந்து 50லேருந்து 20லேருந்து 40லேருந்து எல்லாம் கேட்டு தான் போகிறோம். அது எதுக்கு கொண்டு வரீங்கன்ற நான் கஸ்டமருக்கும் பிரச்சனை, டிரைவருக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணுறீங்கன்ற நான் உங்களை நம்பி இப்போ ஆட்டோ எடுத்து ஓட்டுறோன்னு வச்சிங்களேன். ஒன்று எங்கள் உழைப்பு போகுது. எனக்கு நாங்கள் ஆட்டோ கொடுத்து நாங்கள் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறோம். கேஸு நாங்கள் போடுறோம். எல்லாமே நாங்கள் பண்ணுறது போது ஒரு அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு தான் சொல்கிறோம். இப்போ எல்லாமே ஊபரே இல்லாமல் ஓட்ட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கும் வேலை இருக்காது, ஊபருக்கும் வேலை இருக்காது. நாங்கள் பார்த்துக்கு மீட்ரு போட்டு போயிடுவோம். இப்போ மீட்ரு வந்து 18 ரூபா ஆக்குறோன்னு சொல்லி 1ஆம் தேதியிலேருந்து அமல்படுத்த போகிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிவிட்டு ஊபரை மூட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? ஏன் இப்படி பண்ணுறீங்க? எல்லாம் மற்ற ஆப்பிளாவது ஓரளவுக்கு அதிகமாக கொடுக்குறாங்களே, 16 ரூபா 15 ரூபா கொடுக்குறாங்களே. நீங்கள் ஒன்றுமே இப்படி பண்ணிங்கன்னா எப்படி சார் ஆகுறது சொல்லுங்கள்? ஒரு இது வேண்டாமா சார்? ஒரு அநியாயமாக இல்லையா? உங்களுக்கே தெரியுங்களா எந்த ரேட்லேருந்து எந்த ரேட்டில் கொடுக்குறோன்ற? இப்போ எப்படியாவது சார் பைக்குக்கு கொடுக்குற ரேட்டு எங்களுக்கு கொடுக்குறீங்க. பைக்குக்கு ஒரு கிலோமீட்டருக்கு 18 ரூபா கொடுக்குறாங்க சார். பைக்கும் எதுவும் ஒன்றுங்களா சொல்லுங்கள் பார்ப்போம். அசால்ட்டாக 8 ரூபாலேருந்து 18 ரூபான்றீங்களே. ஒரு ஜீரணமாகுமா? எங்களுக்கு சாப்பாடு ஜீரணமாகுமா? குடும்ப கொண்டாட்டி எல்லாம் பசங்களாம் வளருதில்ல சார்? பசங்க என்ன கை குழந்தைவா சார் இருக்குது? 1 லிட்டர் பால் போதும், ஒரு நாளைக்கு ஃபுல்லாக ஓட்டிக்கலான்ற மாதிரி இல்லையா சார்? பசங்க வளர்ந்துனே இருக்குது சார். அதே மாதிரி தானே சார் வருமானமும் வளரணும்ல சார்? வாடகை வந்து வளருது சார், கரண்ட் பில்லும் வளருது சார், வண்டி ரேட்டும் வளருது சார், கேஸ் விலையும் வளருது சார், அரிசி விலை, பருப்பு விலை எல்லாமே வளருது சார். வருமானம் மட்டும் ஏன் சார் வளர மாட்டேங்குது? அப்போ எப்படி சார் நாங்கள் அபூர்வ சகோதரர் மாதிரி குள்ளமாக போக முடியுமா சொல்லுங்கள்? எனக்கு புரிஞ்சுங்க சார். நான் எங்கள் செல்லுங்க ஆல்ரெடி நாங்கள் கொடுத்துருக்கோம். இன்னும் எங்களுக்கு அப்டேட் வரல. ஏன்னா நாங்கள் பார்ட்னர்ஸ் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொஞ்சம் சொல்லுங்க சார். சொன்னாதான் சார் எங்களுடைய இது. இப்போ நாளைக்கு வந்து எவனா அடிச்சு சத்தானா ஏன் சார் பதில் சொல்றது? கஷ்டப்பட்டு வந்து வண்டி ஓட்டி ஒரு நம்பிக்கை ஒரு வருமானம் வரும். ஒரு அளவு கடன் ஆளிகள் தான் நம்ம வந்து இந்த தொழிலுக்காக வந்தது. கட்சியில் இந்த தொழிலுக்கு வந்து இந்த கடனாவே முடிஞ்சிடும் போல இருக்க. அநியாய ரேட்டு சார் இது. உண்மையாக சொல்ல போனால் அநியாய ரேட்டு. உங்களுக்கு தெரியும் நல்லா, ஊபர்காரங்களுக்கு நல்லா தெரியும். நாங்கள் என்ன சொல்கிறோம், ஓரளவுக்காவது ஃபிக்ஸடாக ரேட்டை போட்டு விட்டுருங்க. கஸ்டமர்கிட்டையும் வாக்குவாதம் வேணாம், உங்கள்கிட்டையும் வாக்குவாதம் வேணாம். வந்து ஒரு ரேட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு தான் சொல்கிறோம். வேறு ஒன்றும் சொல்லலை. நீங்கள் வந்து சமயத்துக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு ஏற்றாதீங்க.
8 ரூபான்றது ரொம்ப அநியாயம் சார். நல்லா சொல்றது கேட்டுங்க. 8 ரூபான்றது சைக்கிள்ல தான் போக முடியும். அது ஒருத்தரை வந்து பின்னாடி உட்கார வச்சு தான் கூட்டிட்டு போக முடியும். நாங்க 3 பேர் உட்கார வச்சு 8 ரூபாய் கூட்டிட்டு போனா எங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகும் சொல்லுங்க? நாங்க இறங்கிட்டோம், அவங்கள வேணா கூட்டிட்டு வரட்டும். ஏன்னா நாங்க வேற வேலை பார்க்கலாம். அவங்கள கஸ்டமரே வந்து ஆட்டோ எடுத்துட்டு போயிட்டு எங்கன்னா போய் சுத்திட்டு வரட்டும் 8 ரூபாய்க்கு. நாங்க வந்து இங்க இந்த பக்கம் எதனா கடை கேட்டு போட்டு உட்காந்துக்கிறோம். சுத்திட்டு வந்து அந்த 8 ரூபாய் காசு வாங்கிக்கலாம். அப்ப வேணா கட்டுப்படி, அப்ப கூட கட்டுப்படி ஆகாது நீங்க சொல்ற ரேட்டுக்கு. யோசிச்சு பாருங்களேன். ஒரு வண்டி வந்து 3.5 லட்ச ரூபாய் வட்டி போட்டு வேணா 4.5 லட்ச ரூபாய் ஆகுது. ஒரு நாளைக்கு 350 ரூபாய் கேஸ் ஆகுது. வாரத்துல 100 ரூபாய் பெட்ரோல் ஆகுது. சர்வீஸ் மாசம் மாசம் வந்து 2000 ரூபாய் ஆகுது. அது இல்லாம இதுல இன்சூரன்ஸ் பெர்மிட் இதெல்லாம் இருக்குல்ல சார். இதெல்லாம் போய் தான் சார் நம்மளுக்கு காசு நிற்கும். அந்த காசு ஏன் சார் நீங்க பார்க்க மாட்டேன்றீங்க? கஸ்டமருக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. ஊபர்ல இந்த ரேட்டு சார் காட்டுறோம், நீங்க ஏன் சார் வாங்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஊபர்ல இந்த ரேட்டு காட்டுறாங்கன்னா அவங்களுக்கு பசிக்கு அவங்க தான் சார் சாப்பிட முடியும். ஊபர் நம்ம பசிக்கு ஊபர்காரன் சாப்பாடு போட மாட்டேன்றாங்க. ரேட்டு கொஞ்சம் பார்த்து கொடுங்க சார் ப்ளீஸ் சார். திருப்பி சொல்றோம். அதுக்கப்புறம் உங்க விருப்பம். எனக்கு புரியுது. நாங்க எங்க சைடுல ஆல்ரெடி இதுக்கு நாங்க அப்டேட் நாங்க கொடுத்துருக்கோம். இன்னும் அப்டேட் எங்களுக்கு வரல. அப்டேட் எங்களுக்கு வந்ததுன்னா எங்க சைடுல நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க சார். அப்டேட் பண்ணி மாத்தி விடுங்க சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற யாரும் ஓட்டாம போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்க மீட்டர் போட்டு ஓட்ட வேண்டியதுதான். திருப்பி நான் சொல்றேன். ஒண்ணு நீங்க நல்லா இருக்கணும், இல்ல நாங்க நல்லா இருக்கணும். நீங்க மட்டுமே நல்லா இருந்தாங்கன்னா இப்படி நாங்க நல்லா இருந்தா தானே நீங்க நல்லா இருக்க முடியும். கரெக்ட் தானே? ஒரு அம்மா வந்து பிள்ளைய பெக்கிறது வந்து பிள்ளை நல்லா இருக்கணும் தான் பெக்கிறதாங்க. அம்மா மட்டும் நல்லா இருந்தா பிள்ளை நல்லா இருக்காது. கரெக்டுங்களா? நீங்க இப்போ அம்மா மாதிரி இருக்கீங்கன்னு வச்சுங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அம்மா நல்லா இருந்ததுன்னா பிள்ளை நல்லா இருந்தா தான் அம்மா நல்லா இருக்கும். கரெக்டுங்களா? செத்துட்டு பிள்ளை வந்து அடிப்படை செத்து போச்சுன்னு வச்சுங்க, அம்மாவும் சாக வேண்டியதுதான். இதான் ஒரு நடைமுறை. அதே மாதிரி தான் நீங்க அம்மா மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன். நாங்க பிள்ளை மாதிரி ஓடிட்டு இருக்கோம். நாங்க நல்லா இருந்தா நீங்க நல்லா இருக்க முடியும். நாங்க நல்லா இல்லைன்னா உங்களுக்கு வருமானம் கிடையாது, எந்த பென்ஷனும் வராது உங்களுக்கு. அதனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, கொஞ்சம் சொல்லுங்க தயவு செய்து. இது கொஞ்சம் சொல்லி கிள்ளி ஏத்துங்க. நிறைய பேர் உங்களுக்கு ஃபோன் பண்ணிருப்பாங்க. அதனால கொஞ்சம் ரேட்டை வந்து கரெக்டான ரேட்டா போடுங்க. நாங்க ஆல்ரெடி இதுக்கு நாங்க பார்ட்னருக்கு வந்து பார்ட்னர் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நாங்க எங்க சைடுல அப்டேட் நாங்க கொடுத்துருக்கோங்க சார். இன்னும் எங்களுக்கு அப்டேட் வரல. அப்டேட் வந்ததுன்னா நானே எங்க சைடுல உங்களுக்கு அப்டேட் பண்ணி நான் கொடுக்குறேங்க சார். கொஞ்சம் ரேட்டு ஏற்றி கொடுங்க சார். தேங்க்யூ சார்.